வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களும் நவம்பர் மாதம் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று மாத்தறை பிரதான நீதவான் சதுர திசாநாயக்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த கொலைச்சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரி, மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் உட்பட மொத்தம் 9 சந்தேக நபர்கள் போலீசார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் செலுத்தினரை தவிர துப்பாக்கிதாரியின் மனைவி கெக்கிராவையில் மறைந்திருக்க உதவிய ஒருவர், பொருளை சகஸ்புர பிரதேசத்தில் துப்பாக்கிதாரிக்கு உதவிய 2 நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதுமட்டுமின்றி கொலைக்கு முன்னரும் பின்னரும் துப்பாக்கிதாரிக்கு போக்குவரத்து வசதி வழங்கிய காலி அகுலுகக பகுதியைச் சேர்ந்த முச்சக்கரவண்டி சாரதி, கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளுக்கு ஸ்டார்டர் மோட்டார் கொருத்தி பழுதுபார்த்து கொடுத்த வெலிகம வலானவில் உள்ள வாகன பழுதுபார்க்கும் நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் கொலையாளிகளுக்கு மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்த பொலத்து மோதிரத்தைச் சேர்ந்த இளைஞன் ஆகியோரும் நேற்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது வெலிகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பாக எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்று நீதவான் நிதி மோசடி விசாரணை பிரிவிடம் வினவினார். அதற்கு பதிலளித்த அவர்கள், பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் மேலதிக விபரங்களை பதிவு செய்ய இருப்பதாக குறிப்பிட்டனர். இதற்கிடையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலைச்சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரியும் மோட்டார் சைக்கிள் செலுத்தினரும் நிதி மோசடி விசாரணை பிரிவின் காவலில் உள்ளனர். அவர்களை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அவர்கள் நேற்று 29 பிற்பகல் சட்டவைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர்.